ஆண்டவரே உமது பாதத்தில் நாங்கள் வந்து அப்பா நாங்கள் பரிசுத்தத்தை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we have come to receive thy holiness, Lord, the holiness which was found in thy only begotten son. உமது ஒரே பேரான குமாரனிடம் காணப்பட்ட அந்த பரிசுத்தத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உமது மனதை பிரியப்படுத்த இயலாதே ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள ஜனங்களை நீர் உமது மனதோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்த வண்ணமாக இப்பொழுதே உமது பாதத்தில் நாங்கள் விழுந்து உமது மனதிற்கு பிரீதியான ஒரு பாண்டமாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக உமது பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு கூட பேசும். என்னை மறைத்து நீர் தாமே உமது பிள்ளைகளுக்கு வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். The book of Revelation chapter 22 and verse 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Hallelujah. The Bible says here, unjust-ஆ இருக்கிறவன் எப்படி இருக்கணுமா? unjust-ஆவே இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறையா, இன்னும் அசுத்தமா இருந்து கொண்டே இரு. நீதி உள்ளவனா இருக்கிறவனா, சரி நீ நீதி செஞ்சுட்டே இருப்பா. பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநியாயம் செய்றவங்க கிட்ட போய் சொல்லல நீ நியாயமா இருக்க வேண்டும் என்று சொல்லல. ஆண்டவர் அசுத்தமா இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லல நீ பரிசுத்தமா வாழணும்னு ஆண்டவர் சொல்லல. அவன் போக்குல இருந்துட்டே இருக்கட்டும். ஆனால் உன்னை என் குமாரனின் இரத்தத்தினால் நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். நீ எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைய வேண்டும். Hallelujah. You have to become holy and holy and holy. ஆங்கில வேதாகமத்துல பார்க்கலாம், he who is holy let him be holy. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம், he who is holy let him be more holy. முதல்ல ஒரு 1% holy இருந்துச்சுன்னா ரெண்டாவது எப்படி இருக்கணுமா? 2%. உடனே 2% வந்தோனே ஆண்டவரே நான் மோர் ஹோலி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? 2% வந்தோனே நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் ஹோலிக்கு போயிடணும். அப்ப என்ன ஆகணும்? மோர் ஹோலி. சோ 3%, 4% ன்னு சொல்லிட்டு அப்படியே அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநியாயம் செய்றவன் அநியாயம் செஞ்சுட்டு தான் இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமாவே இருக்கட்டும், ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Bible says more holy. More holy. மாமா அடிக்கடி சொல்வாங்க holiness plus plus. நான் அடிக்கடி மாமா கிட்ட கேட்டிருக்கேன். கோவாக்கு அநேக சகோதரர்கள் வந்திருப்பீங்க. holiness plus plus என்ற ஒரு முகாம். அதுக்கு வந்திருந்தப்ப அங்க கேட்கும்போது ஏன் holiness plus மட்டும் இருந்தா போதும்ல மாமா? why plus plus? ஏன் plus plus ன்னு இருக்க வேண்டும்? ஒரே ஒரு plus இருந்தா போதும்ல. அப்போ மாமா சொல்லி கொடுத்தாங்க holiness plusனா கொஞ்சம் holiness தான், ஆனா holiness plus plusனா இன்னும் அதிக பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு கொஞ்சம் பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்க கூடாது. நம்ம கிட்ட எப்படி இருக்கணுமா? பரிசுத்தத்தின் மீது நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலையில நான் எழும்பி 1 டிகிரி பரிசுத்தம்னா அடுத்த நாள் காலையில அதை விட அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் சொல்றாரு, if I wake up today and if I am the same person as I was yesterday, I am a backslider. அதாவது இன்றைய காலையில நான் எழும்பி நின்னுட்டு நான் நேற்றைய தினம் நான் எப்படி இருந்தனோ அப்படியே இன்றைக்கு நான் இருந்தனா நான் பின்மாற்றம் அடைந்தவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு பின்மாற்றம் அடையிறதுக்காக உங்களை நான் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. பின்மாற்றம் அடைகிற பேக்ஸ்லைடர் லைஃபா நம்ம இருக்க கூடாது. rather we should be made holy and holy and holy. இந்த இடத்துல இந்த holy என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா கிரேக்க வேதாகமத்துல பார்த்தா அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று போடப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை என்று பாத்தீங்கன்னா hagios என்று பார்க்கிறோம். HAGIOS. இந்த hagiosனா என்னன்னா it is called as it means to be holy. இப்போ holy நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்க, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா verb, adjective இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ holy நம்ம சொல்லிட்டோம், நம்ம பரிசுத்தம் அடையணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஒரு verb அப்படி நினைக்கிறோம். பட் இந்த hagios என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? it is a adjective அப்படினு சொல்றாங்க. what is adjective? adjectiveனா என்னது? it defines a noun. ஒரு noun-ஐ define பண்றது தான் adjective. பட் நம்ம ஹோலியா இருக்கணும் ஹோலியா இருக்கணும்னு சொன்னா நம்ம அதை என்ன பண்றோம்? நம்ம அதை verb-ஆ கன்வர்ட் பண்றோம். verb-னா என்னது?
doing work. அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்யறது தான் work. But பரிசுத்தம் அடையறதுன்றது it is not work, it is an adjective அப்படின்னு சொல்லிட்டு இந்த hagios என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஹாகியோஸ்னா என்னது? இட் இஸ் an adjective. அப்படினா என்னது? ஒரு நவுனை டிஃபைன் பண்றது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, வேதாகமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து இறங்குறாரு. இறங்குன ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துக்கு மோசே நடந்து வராரு. மோசே நடந்து வந்து மோசேயோட காலை பார்க்கறாரு. மோசே கால்ல என்ன இருக்கு? பாதரட்சையோட வந்திருக்கிறார். சாண்டல்ஸோட வராரு. ஆண்டவர் சொல்றாரு, remove your sandals for where you stand is a holy ground. Hallelujah. நீ நிக்கிற இடம் என்ன இடம்? ஒரு பரிசுத்தமான ஒரு பூமி, ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். அதனால என்ன பண்ணிரு? உன்னுடைய சாண்டல்ஸை கழட்டி போடுன்னு சொல்றாரு. இந்த ஹாகியோஸ்னா என்னவா? It is not something which should be defined in us, or it is not something we should do, rather that we should become that. Hallelujah. நம்ம ஒரு காரியத்தை செய்து நாம் பரிசுத்தம் அடையிறது கிடையாது, நாம் ஒரு காரியமாகவே மாறுவது. Hallelujah. பரிசுத்தமா நம்ம இதை செஞ்சு அதை செஞ்சு பரிசுத்தம் ஆகிறது கிடையாது, பரிசுத்தமாகவே நாம் மாறி விடுவது. நாமே பரிசுத்தமாகி விடுவோம். இந்த இடத்துல பாருங்க, அந்த கிரவுண்ட், அந்த பூமி என்ன பண்ணுச்சு? அந்த பூமி என்ன உபவாசம் இருந்துச்சா? இல்லாவிட்டால் அந்த பூமி என்ன பண்ணுச்சு? அது ரொம்ப நாள் ப்ரே பண்ணுச்சா? பாவத்திலிருந்து என்ன கழுவுன்னு சொல்லிட்டு அந்த பூமி ப்ரே பண்ணுச்சா? இல்லவே இல்லை. ஆனால் அந்த பூமியானது அதாகவே பரிசுத்தம் அடைந்து விட்டது. ஏன்? தேவன் அந்த இடத்துல வந்து இறங்கினதின் காரணமாக. Hallelujah. The Lord Jesus came and alighted upon that. யாத்ராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 23வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மோசேயிடம் ஆண்டவர் சொல்வாரு, இந்த மலையை சுத்தி நீ என்ன பண்ணு? Just separate the people from this mountain because I am going to light down on this mountain. Hallelujah. இந்த பர்வதத்தின் மீது, இந்த மலையின் மீது நான் இறங்க போகிறேன். ஜனங்கள் எல்லாத்தையும் பின்னால் தள்ளிவிடு. Separate them, separate the children. இந்த ஜனங்களுடைய புத்திரர் எல்லாரையும் பின்னாடி தள்ளிவிடு. நான் இந்த இடத்துல வந்து இறங்க போகிறேன். நண்பு சகோதரனே, சகோதரிகளே, பரிசுத்தத்தின் மீது நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால், பரிசுத்தத்தின் மீது நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால், ஆவியானவர் சொன்ன கடைசி கட்டளை இந்த கட்டளை. என்ன கட்டளை? வெளிப்படுத்தல் 22:11. இதுதான் the Holy Spirit gave the last, last கட்டளை. இதுதான் last law. இதுதான் என்னது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படி நாம் மாற வேண்டும் என்றால் தேவன் நமக்குள்ளாக இறங்கி வர வேண்டும். நாமும் ஒரு பரிசுத்த பூமியாக மாற்றப்பட வேண்டும். நாமும் ஒரு பரிசுத்த பர்வதமாக மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பதாக பரிசுத்தத்தோடு ஓடி வர வேண்டும். ஆண்டவர் என்ன செய்றாரு? He must take up his cross and follow me. In order that I might be holy, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? ஆண்டவரின் சிலுவை என் மீது சுமந்து கொண்டு நான் என் உலகம் எங்கும் வலம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. எர்மைன் என்ற ஒரு விலங்கை குறித்து மாமா அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த எர்மைன் என்ற விலங்கு என்ன செஞ்சுச்சு? அந்த எர்மைன் தனது சரீரத்தை அது பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டது. ஏன் அது பாதுகாத்துக் கொண்டதா? It was known as the most purest animal. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பியூரான, எந்தவித பழுதும் இல்லாத ஒரு மிருகம் என்று இந்த உலகத்தினரால் அது போற்றப்பட்டதாம். அதோடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஸ்கின் எடுக்கும் பொழுது it will be very pure and very soft. அதாவது நீங்க அந்த ஸ்கின்னா எடுத்து, அந்த ஃபர்னா எடுத்து அதை ப்ராசஸ் பண்றதுன்னா நீங்க பாருங்க, அநேக ப்ராசஸ் வழியா போகும். ஃபர்ஸ்ட் அதை வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு வாஷ் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஃபர் கோட்டா மாறுது. நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஆனா இந்த எர்மைனோட இது பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸுமே, இனிஷியல் ப்ராசஸ் எதுவுமே தேவையில்லையா, டைரக்டா கூட கட் பண்ணி செஞ்சிடலாமா? ஏன்னா அது சரீரத்தில் இருக்கிற அந்த ரோமமானது, அந்த முடியானது அவ்வளவு பியூரா இருக்கும். எப்படி அவ்வளவு பியூரா இருக்குது? மாமா சொல்லி கொடுத்திருக்காங்க, அதை பிடிக்க வேண்டும் என்றால் அதோடைய கொகைக்கு வெளியில அசிங்கத்தை போய் இந்த வேடர்கள் போடுவார்களாம். Hallelujah. Why? Because அதோடைய சரீரத்தை it wants to make itself pure, it wants to make itself holy. அது எந்த அசுத்தமும் தன் சரீரத்துல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தூங்கும் போது கூட எப்படி தூங்குமா? நின்று கொண்டே தான் தூங்குமா. அது படுத்து கூட தூங்காது. அது தூங்கும் போது அப்படி நின்னுட்டே தூங்குமா. ஏன்னா அது படுத்துச்சுன்னா கீழே அழுக்கு இருக்குல்ல, அது தான் சரீரத்துல படுத்தணும்னு சொல்லிட்டு it will not even lie down and sleep, rather it will just stand and it will sleep.
யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு தன் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எர்மைன் என்ற விலங்கு அவ்வளவு தூரம் இட் இஸ் ஸ்ட்ரைவிங் ஹார்ட். ஒரு நாள் நம்மளால நின்னுட்டு தூங்க முடியுமா? முடியாது. இதை வாசிச்சோன்னா I was astounded. அந்த அளவுக்கு it keeps itself pure and holy. இப்படியாக நாம் மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போதான் நம்ம பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைய முடியும். ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் சொல்றது அதை அர்த்தம் தான். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்று நம்ம எந்தெந்த காரியத்தை எடுக்கிறோமோ, ஒருவேளை ஒரு சின்ன ஒரு பாவமாக இருக்கலாம், ஒரு சின்ன அழுக்கு தானே லைட்டா பட்டுட்டோம், நாளைக்கால தொடச்சிக்கலாம்னு கிடையாது. ஒரு சின்ன பாவமானாலும் சரி, ஒரு பெரிய பாவமானாலும் சரி, எந்த பாவம் நம் பக்கத்தில் அண்டாதபடி நாம் நமது இயேசுவானவரின் கட்டளையின்படி அவரது சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் நடக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் பாருங்க, அவர் வானத்திலிருந்து பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். பூமிக்குள்ளாக இறங்கி வரும் பொழுது அவர் இந்த பூமியில செய்யற எல்லா ஊழியத்தையும் அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே பிதாவானவர் அவருக்கு டைரக்டா எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்சிட்டார். இந்த நாள்ல நீ பூமிக்குள்ளாக கடந்து போவ, இதுதான் யோசேப்பு, இதுதான் மரியாள், இவர்கள் வீட்டுல நீ 30 வருஷம் இருப்ப, 30 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருடங்கள் நீ இந்த மாதிரிலாம் செய்ய போற. 3 வருடங்கள் முடித்து விட்ட பிறகு நீ என்ன செய்ய போற? You are going to be crucified on Mount Calvary for all the sins of these people னு சொல்லிட்டு இவை எல்லாவற்றையும் படம் போட்டு ஆண்டவர் காமிச்சார். பிதாவானவர் இயேசுவானவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாராம், எஸ் லார்ட் I will go. ஆண்டவரே நான் போறேன், நான் உங்க சித்தத்தை செய்யும்படிக்கு நான் கிளம்பி வருகிறேன், நான் உங்க சித்தத்தை செய்யும்படியாக நான் கிளம்பி வரேன்னு வந்துட்டு இது எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையுமே கரெக்டா அன்னைக்கு தேதிக்கு அவர் பார்க்கிறது போல இந்த பூமியில இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதை போன்றுதான் டெய்லி வாழ்ந்து கொண்டே வருகிறார். இந்த பூமியில இருக்கிற மனிதர்களை போல இவருக்கும் என்ன நடக்குது? இவரும் பாவம் செய்ய வேண்டிய அநேக கட்டாயங்களும் அநேக கால நேரங்களும் அவருக்கு வருகிறது. சில நேரத்துல என்ன நடக்குது? கூட இருக்கிற டிசைபிள்ஸ் அவரை கோபப்படுத்துறாங்க. என்ன ஆகுது? இமிடியேட்டா ஜீசஸ் கோபம் வருது. சில காரியங்களை அவங்க செய்யும் போது இயேசுவானவர் கோபப்பட வேண்டிய அநேக சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுதும் அவர் அங்க அமைதலாக இருக்கிறார். அவர் பேசவே மாட்டேங்கிறார். He is calm because all he has to do is to just safeguard the holiness which the Lord has given inside him. Hallelujah. நமக்கு முன்மாதிரியாக இயேசுவானவர் என்ன செஞ்சாரு? அவர் இதே பூமிக்குள்ள வாழும் பொழுது, இந்த பூமியில இருக்க பாவத்தின் ஜனங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவங்களும் தன் மீது சுமத்தப்படும் என்று அறிந்திருந்தும் கூட அதுவரைக்கும் he was like this ermine. இந்த எர்மைனை போன்றுதான் அவர் தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டேதான் இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறானா அவன் இன்னும் அப்படியே இருக்கட்டும், அவனை நான் பாதர் பண்ணி போல நான் தேடி வந்தது என் குமாரனின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட உன்னை தான் நான் கடந்து பார்க்க வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. He is not in search of people who are into sin and who are doing unjust things. அநியாயம் செய்து கொண்டு பாவத்தில் இருந்து கொண்டிருக்க ஜனங்கள் ஆண்டவர் தேடி போல ஆண்டவர் தேடி வர்றது உங்களையும் என்னையும் தான். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் தேடி வந்திருக்காரு. அவரே நம்மளை தேடி வரணும். அவர் பாவிகளை ரட்சிக்க தான் உலகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் எதுக்கு நம்மளை தேடி வரணும்? ஏன்னா அவர் நம் மீது அதிக அன்பை வைத்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், உண்மைதான். ஆனால் ஒரு படி மேல யாரை நேசிக்கிறாரு? உங்களையும் என்னையும் அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். I am not bothered about those people. உண்மைதான், I came into this world to save sinners, but rather my heart longs for you என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் இதயமானது உனக்காக அடித்துக் கொண்டிருக்கிறது. நீ என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைய வேண்டும். You have to be transformed from one level of holiness to the other. இன்றைய காலையிலிருந்து நம்ம பார்த்தோம் different types of holiness. எப்படின்னா பரிசுத்தம் அடையலாம், வேதத்தின் மூலமாக பரிசுத்தம் அடையலாம், தேவனின் வார்த்தையின் மூலமாக பரிசுத்தம் அடையலாம், அபிஷேகத்தின் மூலமாக பரிசுத்தம் அடையலாம், இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தம் அடையலாம். இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு என்ன தேவை? பரிசுத்தத்தின் மீது நீ பரிசுத்தம் அடைய வேண்டும். You have to become holiness and holiness and holiness plus என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவரே, உமது கடைசி கட்டளை, ஆவியானவரின் கடைசி கட்டளை நிறைவேற்றும்படியாக தான் நாம் இந்த பூமிக்குள்ளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I believe we are here to become more holy. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலத்திலும் தேவனை தரிசிக்கவே முடியாது. மாமா சொல்லி கொடுத்தாங்க, தேவனை தரிசிக்காவிட்டால்
கடைசி கால ஊழியத்தை நம்மளால செய்யவே முடியாது. இன்றைக்கும் கடைசி கால ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கூட, அந்த அழைப்போடு கூட, அந்த விருப்பத்தோடு கூட இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். உண்மைதான், எத்தனையோ வருடங்கள் கடந்து சென்று விட்டது. இன்னும் நாம் அதற்காகவே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் ஓட போறோம்னு கூட தெரியல. பட் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அழைப்பை நம் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த வேண்டும் என்றால் பரிசுத்தத்தின் மீது நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடையும் பொழுது பரிசுத்த பிதாவானவர் இருக்கும் அந்த பரலோகத்திற்குள்ளாக நாம் எடுத்து கொண்டு செல்லப்பட முடியும். அந்த பரலோகத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது நமது அழைப்பிற்குரிய எல்லா காரியங்களையும் அங்கே கற்றுக்கொண்டு மீண்டுமாக இந்த பூமிக்குள்ளாக வந்து நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று நாம் யாவரும் கேட்போமா? நாம் எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். Lord, we need to be more holy, Lord. ஆண்டவரே, இந்த டிகிரி ஆஃப் ஹோலினஸ் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த டிகிரி ஆஃப் ஹோலினஸ் நீர் எதிர்பார்க்கிற அந்த டிகிரி கிடையாது லார்ட். We want to become more holy, Lord. More holy, Lord. ஆண்டவரே, இன்னும் அதிக பரிசுத்தம் ஆண்டவரே, இன்னும் அதிக பரிசுத்தத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்றைய தினம் கொண்டுள்ள அந்த பரிசுத்தத்தின் அளவோடு கூட இன்றைக்கு நாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதை விட அதிகமாக இருக்கணும் ஆண்டவரே. அதை விட அதிகமாக ஆண்டவரே, அதை விட அதிகமான ஒரு பரிசுத்த பூமியாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. முதல் நாள் எங்கள் வீட்டிற்கு தேவதூதர்கள் மட்டும் வந்தார்கள் என்றால், இரண்டாவது நாள் 2 தேவதூதர்கள் வரணும், மூன்றாவது நாள் ஒரு பெரிய தேவதூதன் வரணும், நான்காவது நாள் பரிசுத்தவான்கள் வர வேண்டும், ஐந்தாவது நாள் பவுல் வர வேண்டும், ஆறாவது நாள் எலியா வர வேண்டும், ஏழாவது நாள் ஆண்டவரே உம்மை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய பரிசுத்தத்தின் அளவை எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே விசேஷ விதமாக பரிசுத்தத்தின் மீது நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும்.